வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். தாது மணல் கடத்தலால் அரசுக்கு 10,000 கோடி ரூபாய் இழப்பு. வைகுண்டராஜன் மீது அவருடைய சகோதரர் குற்றச்சாட்டு. தாது மணல் கடத்தலால் பாலைவனமாக்கிய கடலோர பகுதிகள். பல்வேறு தரப்பினர் குற்றச்சாட்டு. ஐம்பத்தி 2 நாட்கள் நீடித்த ஊரடங்கு உத்தரவு வாபஸ். காஷ்மீரில் மெல்ல திரும்புகிறது இயல்பு நிலை. கோயம்பேடு இடம் பற்றி எஸ்ஆர்எம் மீது உள்நோக்கத்துடன் புகார். வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் சட்டப்படி சந்திப்பதாக குத்தகைதாரர் விளக்கம். சட்டவிரோதமாக தாது மணல் கடத்தி அரசுக்கு 10,000 கோடி இழப்பு ஏற்படுத்திய வைகுண்டராஜன் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவருடைய சகோதரர் குமரேசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய குமரேசன், வைகுண்டராஜனுக்கு சொந்தமான விவி மினரல்ஸ் நிறுவனம் 50 லட்சம் டன் தாது மணலை சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்திருப்பதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் தெரிவித்தார். எந்தெந்த நாடுகளுக்கு எவ்வளவு டன் தாது மணல் அனுப்பப்பட்டுள்ளது என்பது குறித்த ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் குமரேசன் குறிப்பிட்டார். தாது மணல் கடத்தலால் தமிழக அரசுக்கு 10,000 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். தாது மணல் கடத்தலை தடுக்க தமிழக முதல்வர் ஜெயலலிதா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குமரேசன் வலியுறுத்தினார். இதுவரைக்கும் தடையாணைக்கு பிறகு 50 லட்சம் டன்னு மண்ணு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. தாது மண்ணு 10,000 கோடி ரூபா கவர்மெண்டுடைய பணம் சூறையாடப்பட்டிருக்கு. எங்களால் ஆதாரபூர்வம் நிரூபிக்க முடியும். இல்லை மணல் கம்பெனியோ இல்லை கவர்மெண்ட் அதிகாரிகளோ நேரடியாக 10 முன்னால் அவங்க வந்தாச்சுன்னா அதுக்கு நாங்கள் ஆதாரபூர்வம் விவாதிக்க தயாராக இருக்கும். அவங்க சொல்லக்கூடிய ஒரே காரணம், தாது மணல் கம்பெனிக்காரன் என்ன சொல்லணும், எல்லாம் சட்டப்படி நாங்கள் கொண்டு போகிறோம். அப்படி கிடையாது. அவங்க சட்டப்படி ஏஎம்டியினுடைய அனுமதியின்படி அதில் கொடுத்துருக்க நிபந்தனைகள்படி நடக்காத காரணத்தினால மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. எப்படி பாதிக்கப்படுதுன்னா, இந்த கதிர்வீச்சால் கேன்சரில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதே நேரத்தில் கிட்னி பாதிக்கப்படுறாங்க. எல்லா ஆதாரம் இருக்குது. எந்த ஆதாரம் வேணாலும் தரலாம். எல்லாமே தடை செய்யப்பட்டது கவர்மெண்ட், அவன் மத்திய சட்டம். அது இப்போ எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, இது மாண்புமிகு முதலமைச்சர் நேரடியாக இதில் தலையிட்டு இந்த அப்பாவி எளிய மக்களை காப்பாற்றணும். மேலும் சமூக விரோதிகள் துணையுடன் தொடர்ந்து தாது மணல் கடத்தப்பட்டு வருவதாகவும் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட தாது மணல் 15 கிடங்குகளில் இருப்பு வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் சட்டவிரோதமாக சேர்த்த வைகுண்டராஜனின் சொத்துக்களை அரசு கையகப்படுத்த வேண்டும் என்றும் இதுகுறித்து காவல் நிலையங்களில் தான் 50 புகார்கள் அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வைகுண்டராஜன், ஐஎம்சி சந்திரேசன், பிஎம்சி சுகுமார், விவி ஜெகதீசன், எல்லா ஆதாரம் இருக்குது. எந்த ஆதாரம் வேணாலும் தரலாம். எல்லாமே தடை செய்யப்பட்டது கவர்மெண்ட், அவன் மத்திய சட்டம். அது பாராளுமன்றத்தில் தான் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியும். இந்த டிரான்ஸ்போர்ட் பெர்மிட் இல்லாமல் மூவ் பண்ணுறத மத்திய சட்டத்தின்படி மேல் சபையிலும் பாராளுமன்றத்திலும் அமெண்ட்மெண்ட் கொண்டாடாத பட்சத்தில் எந்த ஒரு மணல் கம்பெனிக்காரனும் அந்த மணலை கடத்த முடியாது. அது சட்டம். சட்டத்தையும் இந்த தாது மணல் கம்பெனி மாபியா கொள்ளை கூட்டம் மதிக்கல. தமிழ்நாடு அரசுடைய அரசாணையும் மதிக்கல. மாவட்ட ஆட்சித்தலைவருடைய உத்தரவையும் மதிக்கல. 24 வண்டி மொத்தமாக போகுது ரோட்டில். நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். 25 வண்டி மொத்தமாக போகுது. முன்னால் ஒரு வண்டி பாம்பு அடியாளோட, பின்னால் ஒரு கார் பாம்பு அடியாளோட அப்படி கடத்துறான். அந்த ஸ்டாக் 1.5 லட்சம் டன்னு 2 லட்சம் டன்னு ஒரு இடத்துல இருக்குது சட்டவிரோதமாக. அதாவது கோரி பண்ணுற இடத்துலேருந்து ஃபேக்ட்ரி கொண்டு போனாலும் டிரான்ஸ்போர்ட் பெர்மிட் வேணும். ஃபேக்ட்ரியிலேருந்து போர்ட்டுக்கு கொண்டு போனாலும் டிரான்ஸ்போர்ட் பெர்மிட் வேணும். அது அவ்வளோ வெளிநாட்டுக்கு போகுது. எங்கிட்ட அதுக்கு எந்த நாட்டுக்கு ஏற்றினாங்க, யாருக்கு ஏற்றினாங்க, அவங்களுடைய மெயில் ஐடி, ஃபோனு, அட்ரஸ்ஸு, ஷிப்பிங் பில் நம்பர், அது வரைக்கும் எங்கிட்ட சிடி ஆதாரம் இருக்குது. இது இப்போ ஒரு 10-15 குடோனில் இருக்குது. 15 கிட்டைங்கில் இருக்குது. ஒரு கிட்டைக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் டன் இப்போ ஓப்பனாக இருக்குது. ராசாண்டே 50,000 டன்னு 1 லட்சம் டன் இருக்குது. அது ஒன்றும் உடனே இப்போ அப்புறப்படுத்த முடியாதக்கூடிய விஷயம் இல்லை. கவர்மெண்ட் நாளைக்கே நடவடிக்கை எடுத்தால் இது விளையும் பிடிக்கலாம். 50 போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதை எழுதியிருக்கேன். வழியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் நீங்கள் பிடிக்கலாம். இப்படி வருது, தார்ப்பா போட்டு வரும், நீங்கள் தார்ப்பா பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ளே இதுதான் இருக்கும் அப்படின்னு எழுதியாச்சு. புகார் அளித்ததால் வைகுண்டராஜன் தரப்பிலிருந்து தமக்கு கொலை மிரட்டல் வந்ததாகவும் குமரேசன் தெரிவித்தார். அதிமுக தலைமைக்கு எதிராக செயல்பட்டு வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகலா புஷ்பாவுக்கு வைகுண்டராஜன் தொடர்ந்து உதவி செய்து வருவதாகவும் குமரேசன் தெரிவித்தார். அதாவது வைகுண்டராஜனுடைய தாதுமணல் கம்பெனியுடைய
கொள்ளைக்கு சசிகலா புஷ்பாவை கையில் எடுத்து ஏதோ நாடார் சமுதாய மக்கள் இதுக்கு எதிர்ப்பு மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு கேடயம் தான் சசிகலா புஷ்பா. 10,000 கோடி ரூபா ஆதாரம் இருக்குது, ஆதாரம் இல்லாதது வேற. இப்போ எங்களுடைய கோரிக்கை என்ன நினைச்சா, நீங்கள் இதை நடவடிக்கை எடுத்து இந்த அரசு பணத்தால் வாங்கப்பட்ட அவங்களுடைய சொத்துக்கள், அந்த குரூப்புடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் பண்ணி அரசுக்கு எடுங்க, குற்ற வழக்கு பதிவு செய்யுங்க. நான் இன்றைக்கு வேணாலும் நான் எந்த நீதிமன்றத்திலையும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க தயாராக இருக்கேன். அவன் என்னையே கொலை செய்வேங்கிறான், ஃபோன் பண்ணுறான், ஆளை வச்சு மிரட்டுறான், ரவுடிசம் பண்ணுறான், போலீஸ் இன்ஸ்பெக்டர் வச்சு மிரட்டுறான், விவி ஐந்தராஜ் மிரட்டுறான், ஐஎம்சி சந்திரேசன் மிரட்டுறான். வைகுண்டராஜனின் சொத்துக்களை முடக்க வேண்டும் என்று மேலும் தெரிவித்த அவர், முறைகேடு தொடர்பான ஆதாரங்களை முதல்வரிடம் அளிக்க தயார் என்று குறிப்பிட்டார். முறைகேடு பற்றிய ஆவணங்கள் மற்றும் சிடி ஆதாரங்களை நீதிமன்றங்களில் அளிக்கவும் தயார் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். முதல்வர் நேரில் சந்திக்க திட்டம் இருக்கு. அவங்ககிட்ட சங்கம் மூலமாக அப்பாயின்மெண்ட்டும் கேட்டிருக்கோம். 5 பேர் வர்றதாக, செக்ரட்டரி, தலைவர், துணைத் தலைவர், பொருளாளரோட 5 பேர். அவங்க ஒருத்தருக்கு அனுமதி கொடுத்தா கூட நாங்கள் இதை பேச தயாராக இருக்கோம். உடனடியாக ஸ்குவாடு போய் அவளை குடோனில் இருக்கிறதையும் சீஸ் பண்ணணும். எந்த ரெக்கார்டும் இல்லாமல் இருக்குது. எக்ஸ்போர்ட்டை உடனே நிறுத்துறதுக்கு தகவல் கொடுக்கணும், நாங்கள் இப்படி தடை பண்ணியிருக்கோன்ட்டு. அதே மாதிரி தூத்துக்குடி இருக்கிற கிட்டங்கிகள் எல்லா கிட்டங்கியில் இருக்கிறத அவளையும் சீஸ் பண்ணணும். நீங்கள் சீல் வச்சுட்டு வரதில் பிரயோஜனம் இல்லை. சீல் வச்சால் அதிர்றாரு, சீலை உடச்சி தாசாரை சரிக்கிட்டு அவளையும் வெளியே எடுப்பான். உடனே அரசுக்கு கைப்பற்றணும், அரசு கிட்டங்கி அவளையும் கொண்டு போகணும். திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை பகுதிகளை கைவசம் வைத்துக்கொண்டு சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்டிருக்கும் வைகுண்டராஜனின் செயல்களால் கடலோர பகுதி முழுவதும் பாலைவனமாகிவிட்டதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டுகின்றனர். விவி மினரல்ஸ் என்ற தாது மணல் ஏற்றுமதி நிறுவனத்தை சிறிய அளவில் ஆரம்பித்த வைகுண்டராஜன் தாது மணல் கடத்தலை சட்டவிரோதமாக செய்ய தொடங்கி தனது சாம்ராஜ்யத்தை படிப்படியாக விரிவாக்கினார். 3 மாவட்ட கடற்கரைகளிலும் ராட்சத எந்திரங்கள் மூலம் மணலை வாரி கொட்டி லாரிகளில் நிரப்பி அதனை பிரித்தெடுக்கும் பகுதிக்கு அனுப்பி வைக்கின்றனர். இங்கு கடற்கரை மணலிலிருந்து தாது மணல் பிரித்தெடுக்கப்பட்டு கார்னைட் மற்றும் இல்மனைட் என தனித்தனியே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகின்றன. கனிமங்களை பிரித்தெடுப்பது மற்றும் ஏற்றுமதியில் உலக அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளது என்ற பெருமையை சுமந்து கொண்டிருப்பதாக கூறும் இந்த நிறுவனம் முழுக்க சட்டவிரோத விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஆண்டுக்கு 1,50,000 மெட்ரிக் டன் கார்னைட் கற்கள் மற்றும் 2,25,000 மெட்ரிக் டன் எல்மனைட் ஆகியவை இந்த நிறுவனம் மூலம் பிரித்தெடுக்கப்படுவதாகவும் தெரிகிறது. தென் மாவட்ட கடற்கரைகளில் தனி அரசாங்கமே நடத்தி வருவதாக கூறப்படும் வைகுண்டராஜன் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறை, மாநில அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என பல்வேறு துறைகளின் விதிகள், கட்டுப்பாடுகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு கடற்கரை முழுவதையும் தன் வசம் வைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் தாது மணலை பிரிக்கும் போது அதிக அளவில் வெளியாகும் கதிர் இயக்கத்தால் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் அதிகமானோருக்கு புற்றுநோய் பாதிப்பு உள்ளது. இதுபோன்று எந்த விளைவையும் கண்டுகொள்ளாமல் அந்நிய நாட்டு ஆக்கிரமிப்பாளரை போன்று வைகுண்டராஜன் இந்த சூறையாடலை நடத்தி கொண்டிருப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தென் மாவட்ட கடற்கரை பகுதிகளில் கடல் அலைகளை கட்டுப்படுத்தும் வகையில் இயற்கையாக அமைந்திருந்த மணல் குன்றுகள் மணல் கொள்ளை கும்பல்களால் சூறையாடப்பட்டுவிட்டன. இந்த பகுதிகளில் கடல் நீர் கிராமங்களுக்குள் புகுந்ததால் நிலத்தடி நீர் முழுவதும் உப்பு நீராக மாறி குடிப்பதற்கே லாயக்கற்றதாகிவிட்டது. கடலோர அடையாள சின்னங்களாக இருந்த ஆயிரக்கணக்கான பனை மரங்களும் முற்றாக அழிக்கப்பட்டுவிட்டன. தாது மணல் பிரித்தெடுக்கும் போது வெளியாகும் கழிவு நீரையும் கழிவு மணலையும் அதே பகுதியில் கொட்டுவதால் பல இடங்களில் கடல் நீரின் நிறம் சிவப்பாக மாறிவிட்டது. கடலை ஒட்டி அதிக அளவில் மணல் எடுக்கப்படுவதால் மீன் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் அழிந்து வருவதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுவிட்டது. ரியோ ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற வீராங்கனைகளும் இதர விளையாட்டு வீரர்களும் பிரதமர் நரேந்திர மோடியை தில்லியில் நேற்று சந்தித்தனர். ரியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் PV சிந்து, சாக்ஷி மாலிக் போன்றோர் வெள்ளி, வெண்கலம் வென்றனர். ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை தீபா கர்மாக்கர் 4வது இடம் பிடித்து சாதனை புரிந்தார். இந்த 3 வீராங்கனைகளுடன் அர்ஜுனா விருது பெற்ற வீரர்கள், துரோணாச்சாரியா விருது பெற்ற பயிற்சியாளர்களும் நேற்று மாலை பிரதமர் இல்லத்தில் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயல் உடனிருந்தார். இன்று தேசிய விளையாட்டு நாள் என்பதை ஒட்டி நேற்று இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. आज खेल रत्न अवार्डीज, ध्यानचंद अवार्डीज, द्रोणाचार्य अवार्डीज, टेंसिंग नॉर्वे के अवार्डीज, इन सब खिलाड़ियों ने मुलाकात की
और इसमें हमारे रियो की 2 गोल्ड मेडलिस्ट भी थी, पीवी सिंधु और साक्षी मलिक। इसके अलावा प्रधानमंत्री की ये खिलाड़ियों से जो मुलाकात थी ये बड़ी ही अनौपचारिक तरीके से थी। காஷ்மீர் கலவரத்தில் பெல்லட் குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட சிறுமியை தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் காஷ்மீர் முதல்வர் மெஹபூபா முஃப்தி சந்தித்து ஆறுதல் கூறினார். காஷ்மீரில் கடந்த ஜூலை 8ஆம் தேதி இளம் தீவிரவாதி பர்ஹான் வானி பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதைத் தொடர்ந்து 50 நாட்களுக்கும் மேலாக காஷ்மீரில் கலவரம் நீடித்து வருகிறது. கலவரத்தில் இதுவரை 70 பேர் பலியாகி 6000 பேருக்கும் மேல் காயமடைந்துள்ளனர். இந்திய ராணுவத்தினர் பயன்படுத்தும் பெல்லட் எனப்படும் ரவை குண்டுகளால் இதுவரை 300 பேர் பார்வை இழக்கும் அபாயத்தில் உள்ளனர். கலவரத்தை ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்த 15 வயது சிறுமி ஒருத்தி பெல்லட் குண்டு காயத்துடன் தற்போது தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை காஷ்மீர் முதல்வர் மெஹபூபா முஃப்தி நேற்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அந்த சிறுமி இனி பார்வை பெற முடியாது என்ற நிலையில் என் மீது உனக்கு கோபமா என முஃப்தி அந்த சிறுமியிடம் விசாரித்தார். காஷ்மீர் கலவரம் விரைவில் ஓயும் எனவும் முஃப்தி நம்பிக்கை தெரிவித்தார். आज मुझे उम्मीद है जो कोशिश होगी वो सही कोशिश होगी और इंशाअल्लाह हम जल्दी इन मुश्किलात से बाहर आएंगे। मुझे उम्मीद है क्योंकि हमारी सबकी नीयत साफ है, लोगों की खिदमत करना चाहते हैं और मेरी भी है। तो और यहाँ जो आज हमने इसकी शुरुआत की बहुत सारी चीजें हुई। இதனிடையே காஷ்மீரில் 52 நாட்களாக நீடித்து வந்த ஊரடங்கு உத்தரவு மெல்ல தளர்த்தப்பட்டு வருகிறது. நேற்று புல்வாமா மாவட்டம் மற்றும் ஸ்ரீநகரின் ஒரு சில பகுதிகள் தவிர மற்ற பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு திரும்ப பெறப்பட்டது. ஆனாலும் 144 தடை சட்டம் அங்கு தொடர்ந்து நீடித்து வருகிறது. பிரிவினைவாதிகள் நேற்று முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்திருந்ததால் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் கடைகள், நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்தன. ஊரடங்கு உத்தரவு படிப்படியாக தளர்த்தப்படும் நிலையில் காஷ்மீரில் இன்று முதல் இயல்பு நிலை திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார் மாநிலத்தில் தொடரும் வெள்ளப்பெருக்கால் பலி எண்ணிக்கை 153ஆக உயர்ந்துள்ளது. 35 லட்சம் பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பீகார் மாநிலத்தின் 20 மாவட்டங்கள் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கை சந்தித்துள்ளன. வெள்ளத்துக்கு பலியானோர் எண்ணிக்கை அங்கே 153ஆக உயர்ந்துள்ளது. 34,69,000 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டு 14% குறைவான பருவமழையே பீகாரில் பெய்துள்ள போதிலும் பீகார் வெள்ளத்தில் சிக்கி தத்தளித்து வருகிறது. இந்நிலையில் வெள்ளத்தின் பிடியில் சிக்கியுள்ள பாட்னா மாவட்டத்தின் பல பகுதிகளை பீகார் துணை முதல்வர் தேஜஸ்வி பிரசாத் யாதவும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவரான லாலு பிரசாத் யாதவும் ஹெலிகாப்டரில் சுற்றி பார்வையிட்டனர். தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூட உள்ளது. 79 திமுக எம்எல்ஏக்கள் மீதான இடைநீக்கம் இன்றுடன் முடிவதால் நாளை முதல் அவர்கள் கூட்டத்தொடரில் பங்கேற்க உள்ளனர். 4 நாள் விடுமுறைக்கு பின் தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூட உள்ளது. இன்று காலை 10 மணிக்கு கேள்வி நேரத்துடன் கூட்டம் தொடங்குகிறது. தொடர்ந்து போக்குவரத்து துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறவுள்ளது. இதனிடையே பேரவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட 79 திமுக எம்எல்ஏக்களின் இடைநீக்க நடவடிக்கை இன்றுடன் முடிவடைகிறது. இதனால் நாளைய கூட்டத்திலிருந்து திமுக உறுப்பினர்கள் பேரவை கூட்டத்தில் பங்கேற்க முடியும். கோயம்பேட்டில் நிலம் எதுவும் அபகரிக்கப்படவில்லை என்றும் இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் உள்நோக்கத்துடன் சிலர் புகார் தெரிவித்து வருவதாகவும் நிலத்தை எஸ்ஆர்எம் குழுமத்துக்கு வாடகைக்கு விட்டுள்ள MC குமார் அசோசியேட்ஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேட்டில் உள்ள எஸ்ஆர்எம் டிரான்ஸ்போர்ட்ஸ் அருகே நிலம் அபகரிக்கப்பட்டுள்ளதாக எஸ்ஆர்எம் குழும சேர்மன் ரவி பச்சமுத்துவுக்கு எதிராக சிலர் அவதூறான புகார்களை தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக இந்த காலி இடத்தை குத்தகைக்கு பெற்று எஸ்ஆர்எம் குழுமத்துக்கு வாடகைக்கு விட்டுள்ள MC குமார் அசோசியேட்ஸின் வழக்கறிஞரான மா கௌதமன் விளக்கம் அளித்துள்ளார். எஸ்ஆர்எம் டிரான்ஸ்போர்ட்ஸை ஒட்டியுள்ள இந்த காலியிடம் இந்திராணி, கோபிநாத் என்ற இருவருக்கு சொந்தமானது. இந்த இடத்தில் பாண்டுரங்கல் என்பவர் வாடகைக்கு இருந்து வந்தார். வரியும் கட்டி வந்துள்ளார். இதனிடையே இந்த இடத்தை கையாள்வதற்கான பவர் ஆஃப் அட்டர்னி உரிமையை ஹரிகுமார் என்பவர் வாங்கியுள்ளார். இந்த இடத்தை குமாருக்கு சொந்தமான MC குமார் அசோசியேட்ஸுக்கு ஹரிகுமார் தரை வாடகைக்கு தந்துள்ளார். குமாரிடமிருந்து வாடகைக்கு பெற்று இந்த இடத்தை எஸ்ஆர்எம் டிரான்ஸ்போர்ட்ஸ் பயன்படுத்தி வருகிறது. இந்த இடம் ஆக்கிரமிக்கப்பட்டதல்ல என்று வழக்கறிஞர் கௌதமன் குறிப்பிட்டுள்ளார். இது ஆக்கிரமிப்பு பண்ண இடம் கிடையாது. இது கோபிநாத், இந்திராணின்றவங்க ஹரிகுமார்ன்றவருக்கு பவர் கொடுத்து, ஹரிகுமார் நம்ம குமார் சார்ன்றவருக்கு MC குமார் அசோசியேட்ஸ்க்கு இந்த இடத்த ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் ரெண்ட்டு விட்டு வாடகை வாங்கிட்டு இருக்காரு இந்த இடத்துக்கு.
மற்றபடி இது ஆக்கிரமிப்பு பண்ண இடம் கிடையாது. 33 வருஷமாக வந்து ரெண்ட்டுக்கு இருந்த பாண்டுரங்கன் எல்லா ரிசிப்ட்ஸையும் கட்டியிருக்காரு. அது எல்லாமே கோர்ட்டில் தாக்கல் பட்டிருக்கு. கோர்ட்டில் தாக்கல் பண்ணதுக்கு கோர்ட்டு வந்து எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்துருக்கு. அது வந்து இன்டர்ம் ப்ரொடெக்ஷனாக ஒரு ஸ்டேட்டஸ்கோ கொடுத்துருக்காங்க, யாரும் இந்த இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. பட் அவங்க வந்து 13ஆம் தேதி 13/11/2015 வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்கிறாங்க. 3ஆம் தேதி இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்தது. அவங்க எல்லாம் ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல நம்ம செக்யூரிட்டியை அடித்தாங்க. அதுக்கான புகார் வந்து 3/11/2015 அன்றைக்கி K11 போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கோம். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு சிஎஸ்ஆர் வந்து K11 போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் கொடுத்துருக்காரு. அதன் மேலே முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டு 20/11/2015 இப்போ நீங்கள் சொல்லப்படுற அந்த மாதவராவ், AVK உமாபதி, ராஜா, அப்புறம் டெய்சி ராணி, கோகுல்தாஸ் எல்லார் மேலேயும் வழக்கு பதியப்பட்டு விசாரணையில் இருக்குது. இந்த இடம் தொடர்பாக தற்போது புகார் தெரிவித்து வரும் நபர்களுக்கு எவ்வித உரிமையும் இல்லை என்றும் பட்டா வழங்கக்கூடாதென ஏற்கனவே மாவட்ட ஆட்சியருக்கு நில நிர்வாக ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார் என்றும் வழக்கறிஞர் கௌதமன் தெரிவித்தார். தகவல் உரிமை சட்டத்தில் அதனுடைய ஆர்டரை நம்ம வாங்கியிருக்கோம். அதில் வந்து அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அவங்க வந்து இந்த நிலத்துக்கு மாதவராவ், டெய்சி ராணி, உமாபதி, ராஜா, சீனிவாசராவ் இவங்க எல்லாரும் வந்து பட்டா கிளைம் பண்ணாங்க. அதை வந்து நெகட்டிவாக வந்து ஆர்டர் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி போட்டு அந்த நிலத்துக்கு அவங்களுக்கு பட்டா கொடுக்கக்கூடாதுன்னு கலெக்டருக்கு வந்து டைரெக்ஷன் கொடுத்துருக்காரு. அது வந்து தகவல் உரிமை சட்டத்தில் நம்ம வந்து RTIயில் வாங்கியிருக்கோம். அதை 19/2A அப்படின்ற நிலத்துக்கு எந்த விதமான பட்டாவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு RTIயில் நம்ம வந்து 2014 போட்ட ஆர்டர், அதாவது அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க கலெக்டருக்கு. எந்த விதமான பட்டாவும் இந்த பர்டிகுலர் லேண்டுக்கு உமாபதி, ராஜா, மாதவராவ், டெய்சி ராணி இவங்க யாருக்கும் பட்டா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கிளியராக எழுதியிருக்காங்க. அந்த ஆர்டர் காப்பி நம்ம RTIயில் வாங்கியிருக்கோம். சிலருடைய தூண்டுதலால் இவர்கள் தற்போது மீண்டும் புகார்களை தெரிவிக்கின்றனர் என்றும் இந்த பிரச்சனையில் SRMக்கு எவ்வித சம்மந்தமும் இல்லை, இவற்றை சட்டப்படி சந்திப்போம் என்றும் வழக்கறிஞர் கௌதமன் தெரிவித்தார். இது வந்து இப்போ தூண்டுதல்ன்றது வந்து தூண்டுதலாக சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பர்டிகுலர் நியூஸ் சேனல் வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஆக்ட் பண்ணுறாங்கன்றது என்னுடைய பர்சனல் கருத்து. என்னுடைய உண்மையான இந்திராணி அண்ட் கோபிநாத்ன்ற 2 பேர். அவங்கக்கிட்ட இருந்து ஹரிகுமார்ன்றவர் வந்து பவர் ஆஃப் அட்டார்னி கப்புள்ட் வித் இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்காரு. இதுக்கு வந்து 1 கோடி ரூபாய் அவங்களுக்காக செலவு பண்ணி ரெஜிஸ்டர்ட் பவர் ஆஃப் அட்டார்னி எடுத்திருக்காரு. அதன் மூலமாக இவருக்கு வந்து இதில் ரெண்ட்டு லீஸ் கொடுத்துருக்காரு. இவர் வந்து இன்டர்ன் வந்து லீஸாக SRMக்கு தர வாடகை கொடுத்துருக்காரு. லீஸ் வாடகைக்கு தான் இருக்காங்க. மற்றபடி SRMக்கும் இந்த நிலத்துக்கும் சம்மந்தம் இல்லை. மற்றபடி அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணதுக்கான வீடியோகிராஃப் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் சர்வைலன்ஸ் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சர்வைலன்ஸ் கேமராவில் அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. நில அபகரிப்பு இதில் வரவே வராது. சட்டப்படி கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். தற்போதுள்ள சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள சிலர் முயலுகிறார்கள் என்றும் இது தொடர்பான அனைத்து ஆவணங்களும் இருக்கின்றன என்றும் வழக்கறிஞர் கௌதமன் குறிப்பிட்டுள்ளார். இது 33 வருஷத்துக்கான வந்து சொத்துக்கான உரிமை கோருதலான எத்தனை ரிசிப்டும் எங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி இதுக்கான வந்து வாடகைக்கு எடுத்திருக்கிறதான ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்குது. இந்த சொத்தில் நாங்கள் தான் வந்து 29/10 ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் ஆஃப் பவர் ஆஃப் அட்டார்னிலேருந்து இங்கே தான் இருக்கோம் அப்படின்றதுக்கான எல்லா ப்ரூஃபும் எங்ககிட்ட இருக்குது. கோர்ட்டில் அதெல்லாமே தாக்கல் செஞ்சுருக்கோம். கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்குது. கோர்ட் வந்து இன்டர்ம் ப்ரொடெக்ஷனாக வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்திய குற்றப்புலனாய்வு வந்து விசாரித்து இந்த கேஸை வந்து ஆல்ரெடி சிவில் நேச்சர்னு க்ளோஸ் பண்ண ஒரு புது க்ளோஸ் பண்ணி அதை முடிச்சிட்டாங்க. ஃபுல்லாகவுமே முடிச்சிட்ட அப்புறமா புது புகார் வந்து இப்போ கொடுக்கப்பட்டு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி எல்லாரையும் வந்து துன்பப்படுத்தணும்னு பார்க்குறாங்க. இது தவறு. புதுச்சேரியில் இன்று பட்ஜெட் தாக்கல். புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட வாய்ப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு நிலவுகிறது.
புதுச்சேரியில் முதல்வர் நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்ற பின்னர் முதலாவது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த 24ஆம் தேதி கூடியது. ஆளுநர் உரைக்கு பின் 2 நாட்கள் ஆளுநர் உரை மீதான விவாதம் நடந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சனி ஞாயிறு விடுமுறைக்கு பின் இன்று மீண்டும் கூடும் பேரவை கூட்டத்தில் முதல்வர் நாராயணசாமி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறார். கல்வி, மருத்துவம், சுற்றுலாவுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் புதிய திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எம்பி பதவியை ஒருபோதும் ராஜினாமா செய்ய போவதில்லை என்று மாநிலங்களவை உறுப்பினர் சசிகலா புஷ்பா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் சசிகலா புஷ்பா அண்மையில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலும் கட்சி அளித்த எம்பி பதவியை அவர் ராஜினாமா செய்யவில்லை. இந்நிலையில் பணிப்பெண்கள் கொடுத்த பாலியல் புகார் தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இன்று அவர் ஆஜராக வேண்டியிருப்பதால் சிங்கப்பூரிலிருந்து சசிகலா புஷ்பா நேற்று நள்ளிரவு சென்னை வந்தார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எம்பி பதவியை எக்காரணம் கொண்டும் ராஜினாமா செய்ய மாட்டேன், பதவிக்காலம் முடியும் வரை பதவியில் தொடர்வேன் என தெரிவித்தார். மீண்டும் அவங்க திட்டவட்டமா ராஜினாமா இல்லை அப்படின்ற ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. அப்ப மீண்டும் அந்த கருத்து நான் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 4 வருடங்களுக்கு நான் எந்த கட்சியிலையுமே சேர முடியாது எம்பியாக இருந்தால் என்பது சட்டம். மற்றபடி நடவடிக்கைகள் போக போக பொறுத்திருந்துதான். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை மாணவர்களுக்கு எதிரானது என்று கேரள மாநிலத்தை சேர்ந்த எம்பி கே ராகேஷ் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் தமிழ்நாடு மாநில குழு சார்பில் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை குறித்த கருத்தரங்கு நேற்று நடைபெற்றது. இதில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் கே ராகேஷ் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசினார். அப்போது புதிய கல்விக் கொள்கையில் பள்ளி கல்வியில் சமவாய்ப்பு இல்லை என்றும் இதனால் அனைத்து மதத்தினருக்கும் சமவாய்ப்பு கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே மத்திய அரசு இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் கே ராகேஷ் வலியுறுத்தினார். It is very clear that it is for spearheading commercialization of education and also for spearheading the centralization of education, which has to be immediately corrected by the government, and that has to be made only by through the intervention of the people. திருவள்ளூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலுக்கு உரிய சிகிச்சை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வலியுறுத்தி திருத்தணி அருகே அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பில் இதுவரை 6 பேர் பலியான நிலையில் மேலும் 200க்கும் அதிகமானோர் டெங்குவால் பாதிக்கப்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் திருத்தணி அருகே பொதட்டூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்று கூறி அப்பகுதி மக்கள் நேற்று அரசு பேருந்தை பிடித்தனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே காமராஜர் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். இளையான்குடியை அடுத்த கீழாயூரில் கடந்த 1954ஆம் ஆண்டு பர்மாவிலிருந்து தாயகம் திரும்பியோருக்கு இலவச பட்டா வழங்கப்பட்டு ஆதி திராவிடர் காலனி உருவானது. சுமார் 60 ஆண்டுகளாக இங்கு அவர்கள் வசித்து வரும் நிலையில் அரசு இடம் பயன்படுத்தப்படாமல் இருப்பதாக கூறி பட்டா ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்துள்ள கிராம மக்கள் குடும்ப அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை ஒப்படைத்துவிட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நிலவிய ரம்யமான பருவநிலை மற்றும் வார விடுமுறை காரணமாக அங்கு சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் தற்போது விட்டு விட்டு சாரல் மழை, தொட்டு செல்லும் மேகமூட்டம் என குளுமையான சூழல் நிலவுகிறது. இதை கண்டு ரசிக்கவும் வார விடுமுறையை கழிக்கவும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நேற்று குடும்பத்துடன் அங்கு திரண்டனர். மோயர் பாயிண்ட், பைன்மர காடுகள், தூண்பாறை, பசுமை பள்ளத்தாக்கு என அங்குள்ள சுற்றுலா தலங்களில் கூட்டம் அதிக அளவில் இருந்தது. வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் சில இடங்களில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் ஆவணி திருவிழாவை முன்னிட்டு சிவப்பு சாத்தி கோலத்தில் வீதி உலா வந்த சுப்பிரமணிய சுவாமியை திரளான பக்தர்கள் பரவசத்துடன் வழிபட்டனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் வீடான திருச்செந்தூரில் நடைபெறும் ஆவணி திருவிழா மிகவும் புகழ்பெற்றது. கடந்த 22ஆம் தேதி தொடங்கிய திருவிழாவின் 7ஆம் நாளான நேற்று செம்பட்டு அணிந்து செம்மலர் சூடி சிவப்பு சாத்தி கோலத்தில் சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளினார்.
வள்ளி தெய்வானையுடன் காட்சி தந்த சுவாமிக்கு சிறப்பு ஆராதனை நடத்தப்பட்ட பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. மழையால் ரத்தானது இரண்டாவது 20 ஓவர் போட்டி. 1-0 என தொடரை வென்றது மேற்கிந்திய அணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பொலிவியா நாட்டில் உள்துறை இணையமைச்சர் சுரங்க தொழிலாளர்களால் அடித்துக் கொல்லப்பட்டது தொடர்பாக தொழிற்சங்க நிர்வாகி உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொலிவியாவில் போராட்டங்களில் ஈடுபட்ட சுரங்க தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த சென்ற உள்துறை இணையமைச்சர் ரோடல்ஃபோ இலானஸ் கடந்த வெள்ளிக்கிழமையன்று தொழிலாளர்களால் அடித்துக் கொல்லப்பட்டார். பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த படுகொலை தொடர்பாக காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சுரங்க தொழிலாளர்கள் 2 பலியானார்கள். 100க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் போராட்டங்களை ஒருங்கிணைத்து நடத்திய சுரங்க தொழிலாளர் சங்க நிர்வாகி உள்ளிட்ட 3 பேரை முக்கிய குற்றவாளிகளாக காவல்துறையினர் தற்போது கைது செய்துள்ளனர். அமைச்சரின் படுகொலை அரசியல் ரீதியான சதி என பொலிவியா நாட்டு அதிபர் ஈவா மொரல்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணியுடனான இரண்டாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி மழையால் தடைப்பட்ட நிலையில் தொடரை 1-0 என மேற்கிந்திய தீவுகள் அணி வென்றது. இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணிகள் இடையே அமெரிக்காவின் லாடர்ஹில் பகுதியில் நடைபெற்ற முதல் போட்டியில் ஒரே ஒரு ரன் வித்தியாசத்தில் இந்தியா தோல்வியை தழுவியது. இந்நிலையில் நேற்று இவ்விரு அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 20 ஓவர் போட்டி நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் தோனி பந்து வீச்சை தேர்வு செய்த நிலையில் மேற்கிந்திய அணி 19.4 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 143 ரன்கள் எடுத்தது. 144 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் இந்திய அணி ஆடத் தொடங்கியது. தொடக்க ஆட்டக்காரர்களாக ரோஹித் சர்மா, ரஹானே ஆகியோர் 15 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் கைவிடப்பட்டது. இதனால் 1-0 என 20 ஓவர் தொடரை மேற்கிந்திய தீவுகள் அணி கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தாது மணல் கடத்தலால் அரசுக்கு 10,000 கோடி ரூபாய் இழப்பு. வைகுண்டராஜன் மீது அவருடைய சகோதரர் குற்றச்சாட்டு. தாது மணல் கடத்தலால் பாலைவனமாக்கிய கடலோர பகுதிகள். பல்வேறு தரப்பினர் குற்றச்சாட்டு. ஐம்பத்தி 2 நாட்கள் நீடித்த ஊரடங்கு உத்தரவு வாபஸ். காஷ்மீரில் மெல்ல திரும்புகிறது இயல்பு நிலை. கோயம்பேடு இடம் பற்றி SRM மீது உள்நோக்கத்துடன் புகார். வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் சட்டப்படி சந்திப்பதாக குத்தகைதாரர் விளக்கம். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.